ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ஹைபிரிட் அல்லது ரிமோட் என்கின்ற 3 விதமான இந்த நிலைப்பாடுகள் வந்திருக்கின்றபடியால் அவர்களை அந்த கொடுத்த வேலையை செய்தால் காணும் என்கின்ற நிலையும் இந்த சமுதாயத்துடனான தொடர்பாடல் குறைதலும் ஏஐ தொழில்நுட்பம் என்கின்ற தொழில்நுட்பத்தின் பிரசன்னத்தால் இந்த விவகாரம் ஏற்பட்டது. நாங்கள் அனைவருமே தெரிந்தபடியும் இன்று மருத்துவ உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளையே கண்டுபிடிக்கக்கூடியதாக இந்த தொழில்நுட்பம் மாறிவிட்டது. முதியோருக்கான குடியிருப்புகளின் தேவைகள் என்பன அதிகரிக்கின்றன. அமெரிக்க கணக்கெடுப்பில் 50% மேலானவர்கள் தாங்கள் அந்த அதாவது பரம்பரையை கடத்துதல் அல்லது பிள்ளை பெறுதல் என்பதை சுமையாக நினைக்கின்றார்கள் என்றாலும் அது 2027-28 1% அல்லது 1.8% வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமைக்கு செல்ல போகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. இந்த நேரம் வழக்கம் போல நாங்கள் நிகழ்த்துகிற சமூக அரசியல் உரையாடலுக்கான நேரமாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே ஒரு மிக முக்கியமான தலைப்பை குறித்து நாங்கள் நேற்றைய நாளிலே பேசியிருந்தோம். அது கனடா தன்னுடைய புதிய குடிவரவாளர்களை நாட்டிற்குள் கொண்டு வருவது தொடர்பாக கொண்டு வந்திருக்கிற புதிய திட்டங்கள், இல்லாவிட்டால் வெளியிட்டிருக்கிற புதிய அறிக்கைகள், அதுவும் குறிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டனங்கள் குறித்து நேற்றைய நாளிலே பேசியிருந்தோம். நேற்றைய நாள் உரையாடல் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். அதிலே நிறைவாக பேசுகிற பொழுது நாங்கள் இந்த வயது எல்லை அதிகரிப்பு, இங்கே தங்கி இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் இங்கே இருக்கிற வேலைய இடத்தை பிடிக்கின்ற ஒன்றாக மாறி இருக்கிறது, எவ்வளவு தூரம் அது ஆட்களை வெளியிலிருந்து வேலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையை உருவாக்கி இருக்கிறது, இதனால ஏற்பட போகிற பாதக நிலைமைகள், இவைகள் குறித்தெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். அது ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் என்பதனாலே அதனுடைய மற்ற பகுதியை, அதனுடைய இன்னும் கொஞ்சம் விரிவான பார்வையை இன்றைய நாளிலே தொடர்ந்து நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றோம். அதனுடைய ஒரு அங்கமாக நாங்கள் வழக்கம் போலவே சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் திரு சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலம் நலம், நாடுவதும் அதே. மற்றொருடைய உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய நாளிலே நாங்கள் இந்த வயதெல்லை அதிகரிப்பு தொடர்பாக கடைசியாக நாங்கள் பேசிவிட்டு நேரம் போதாமையினாலே எங்களுடைய உரையாடலை நிறைவு செய்திருந்தோம். சொல்லுங்கள் சுரேஷ் தர்மா, இந்த வயதெல்லை அதிகரிப்பு என்பது கனடா மாத்திரம் எதிர்நோக்குகிற ஒரு பிரச்சனை அல்ல. அண்மைய காலங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே பொதுவாக எதிர்நோக்குகிற ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது. ஆக இதை மற்ற நாடுகள் எப்படி சாமர்த்தியமான முறையிலே கையாளுகிறது அப்படி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது எல்லா நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இதற்கான காரணம் கடந்த காலங்களில் இருந்த நிலையை தவிர்த்து, இப்போ குறிப்பாக நாங்கள் கனடாவையே உதாரணமாக எடுத்து பார்த்தால், கனடாவில் சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் அதன் வயதில்லை என்பது 70 வயது, 65, 67 என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது அது 2024ஆம் ஆண்டு 83 வயது ஆக இருக்கின்றது. மனிதர் சராசரியாக வாழ்வதற்கான வயதில்லை. இதே போன்ற நிலை பல மேற்கத்திய தேசங்களிலும் இந்த வயதில்லை என்பது அநேகமாக ஒருமித்தே காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் 72 வயதில்லையாக கொண்டிருக்கின்றன. சில ஆப்பிரிக்க நாடுகள் 55, 56 வயதை கூட அந்த சராசரி வயது என்பது ஒரு அண்ணளவாக கணக்கெடுக்கப்படுகின்றது. இந்த வகையில் அப்போ முன்னர் இருந்த காலத்தில் இவ்வாறான வயதில்லை என்பது 67, 68 என்று இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற சனத்தொகையின் வீதம் என்பது அந்த வயதானவர்களின் வீதம் 6%, 8% இருந்தது. இப்பொழுது இருக்கின்ற நிலையின் பிரகாரம் அது சகல நாடுகளிலுமே கூடியதாகவும் அந்த வயதினர் தான் இப்பொழுது கூடிய வயதில்லை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்பொழுது மற்ற
அந்த இளம் சமுதாயத்தினரை விட அவர்கள் அந்த பிறக்கின்ற பிள்ளை வீதங்களை விட கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கான காரணம் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட பாரிய புரட்சி. ஏஐ தொழில்நுட்பம் என்கின்ற தொழில்நுட்பத்தின் பிரசன்னத்தால் இந்த விவகாரம் ஏற்பட்டது. நாங்கள் அனைவருமே தெரிந்த விடயம், இன்று மருத்துவ உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளையே கண்டுபிடிக்கக்கூடியதாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் மாறிவிட்டது. அதனால் ஏற்பட்ட அந்த அதாவது வசதி வாய்ப்புகள் மற்றும் மருந்துகளின் தன்மை, மருந்துகளின் விருத்தி என்பன அவர்களை அவ்வாறான நிலைக்கு இட்டுச் செல்கின்றது. எனவே இந்த ஏனைய நாடுகளும் கனடாவை போன்ற ஒரு நிலையில் இருக்கின்றன என்றாலும் அனைத்து நாடுகளும் எவ்வாறு இதிலிருந்து மீள்வது அல்லது எவ்வாறு இதனை தொடர்ந்து கொண்டு செல்வது என்பதில் தங்களுக்குரிய திட்டங்களை வகுக்கின்றன. ஏனென்றால் இந்த வீடு வாரியங்கள் அல்லது முதியோருக்கான குடியிருப்புகளின் தேவைகள் என்பன அதிகரிக்கின்றன. அத்தோடு இந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவு என்பது முன்னைய காலத்தில் இருந்த அந்த வயதில்லை குறைந்த என்றபடியால் அதில் பலத்த சேமிப்பு இருந்திருந்தது. இனிவரும் காலங்களில் இவர்கள் தொடர்ந்து ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவர் தான் வேலை செய்ததற்கு பிரதியீடாக எடுக்கின்ற அந்த கனடாவை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிபிபி என்கின்ற கனடியன் பென்ஷன் பிளானை தொடர்ந்தும் எடுத்தபடியே இருப்பார். அதே போன்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இதர கொடுப்பன போன்றனவும் தொடர்ந்து கொடுக்கப்படும். இவ்வாறான பொருளாதார முனைவுகளுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற திட்டத்தை எவ்வாறு நாங்கள் யோசிக்கிறோமோ அதே போன்ற யோசனைகளில் தான் ஏனைய நாடுகளும் செயற்பட்டு வருகின்றன. இருந்த பொழுதும் இது ஒரு உலகளாவிய இனம், அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் இந்த இனப்படிமன் சார்ந்த, இப்பொழுது நாங்கள் ஜெனரேஷன் சி, ஜெனரேஷன் மில்லியனல் என்கின்ற அளவிற்கு வந்து அவர்கள் தான் இப்பொழுது இந்த ஃபெர்டிலிட்டிஸ் குரூப், அதாவது இந்த பிள்ளைகளை உருவாக்குகின்ற அல்லது சமுதாயத்தை கடத்துகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற இடைவெளி கூட இதற்கு ஒரு காரணம் என்னென்றால் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த வீதங்கள், அதாவது வந்து பிள்ளை பிறப்பு வீதங்கள் என்பன சகல நாடுகளிலுமே குறைந்தவையாக, மேற்கத்திய நாடுகள் கனடாவெல்லாம் 1.4 என்கின்ற ரீதியில் இருக்கின்றது. அதே வேளை இந்த தொகை என்பது கடந்த காலங்களில் 4-5 என்கின்ற வீதங்களில் இருந்திருந்து படிப்படியாக குறைந்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. எனவே இது ஒரு சர்வதேசம் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இது ஆரோக்கியமான பிரச்சனை, ஆரோக்கியமாக முன்னெடுக்க வேண்டும். இது கவலை தரும் பிரச்சனை அல்ல. எவ்வாறு இதனை பிரதியீடு செய்து முன்னெடுக்க வருதல் என்பதுதான் இப்போதைய நோக்கமாக இருக்கு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போலவே நீங்கள் குறிப்பிட்ட எல்லாவற்றினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாகவும் ஏதோ ஒரு இடைவெளி அங்கே உருவாக்கப்படுகிறது. ஆக வயதானவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது என்பது அதே சம நேரத்திலே சமகாலத்திலே ஒரு விதமான இடைவெளியையும் உருவாக்க போகிறது. தொழில்துறை, வேலைவாய்ப்பு, இவைகள் எல்லாவற்றை பொறுத்த வரைக்கும். ஆக இவர்களுக்கு பதிலீடாக அந்த இடத்திலே எளியவர்களை கொண்டு வருவது என்பது அந்த இடைவெளியை சரியாக நிரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? இல்லை, அங்கே அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய தலையாய காரணம் இளைய தலைமுறை என்று கூறலாம். அதற்கான காரணம் தற்போதைய தலைமுறையில் ஒரு விரிசல் நிலை இருக்கின்றது. அதாவது வந்து அண்மைய செய்தியில் கூட ஒரு குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், அமெரிக்க கணக்கெடுப்பில் 50% மேலானவர்கள் தாங்கள் அந்த அதாவது வந்து பரம்பரையை கடத்துதல் அல்லது பிள்ளை பெறுதல் என்பதை சுமையாக நினைக்கின்றார்கள். அது தங்களுக்குரிய ஒரு பொறுப்பாக அல்லது தங்களுடைய சுதந்திரத்திற்கான தலையீடாக அல்லது அது ஒரு தேவை, அது வந்து பொருளாதார செலவினமாக அதை கருதுகின்ற தன்மை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதை விட அதை பிற்போடுதல் என்பது தாங்கள் அனுபவித்தல் அல்லது தாங்கள் இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த புரட்சிகர மாற்றங்களில் இடம்பெறுவன 2 விடயம். ஒன்று வந்து முன்னர் ஒரு வேலை என்பது அங்கே வேலை இடத்திற்கு சென்று செல்வதாகவோ அல்லது அதற்குரிய கட்டுப்பாடுகள் என்பன பலத்த முறையாகவோ அந்த அதிகாரிகள் என்பவர்கள் அதை கையாளுகின்ற விதங்கள் எல்லாம் வேறு விதமாக இருந்தன. இப்பொழுது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ஹைபிரிட் அல்லது ரிமோட் என்கின்ற 3 விதமான இந்த நிலைப்பாடுகள் வந்திருக்கின்ற படியால் அவர்களை அந்த கொடுத்த வேலையை செய்தால் காணும் என்கின்ற நிலையும் இந்த சமுதாயத்துடனான தொடர்பாடல் குறைதலும், அவர் இங்கிருந்து கூட வேலை செய்யவில்லை, ஒரு சில வேலைகளில் அவர்
இங்கிருப்பதற்கு பதிலாக வேறொரு நாட்டில் இருந்து கூட அதனை செய்யலாம். உல்லாச பயணத்தின் பொழுதோ அல்லது தனது விடுமுறைக்காகவோ அவ்வாறு சென்று செய்யலாம். அவ்வாறான நிலைமைகள் என்பன இந்த சமுதாயத்தினரிடையே அந்த பொறுப்புணர்ச்சியை, அவ்வாறாக ஒரு பிள்ளை இருக்குமானால் தங்களுக்குரிய பெருஞ்சுமையாக அது அமைந்துவிடும் அல்லது தங்களுடைய திட்டங்களை அது தாமதிக்க வைத்துவிடும் என்கின்ற ஒரு கருத்தியல் அங்கே இருக்கின்றது. அதன் காரணமாக இப்பொழுது அதாவது இந்த பிறப்பு வீதம் என்பது குறைகின்றது. இதே நேரம் மறுபக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும், சில நாடுகளில் பிறப்பு வீதங்கள் 5-6, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் 6 வீதம் கூட இருக்கின்றன. ஒருவருக்கு 6 பிள்ளைகள் என்கின்ற வீதத்தில் கூட இருக்கின்றன, 5-6 என்கின்ற ரீதியில். ஆனால் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அது சடுதியாக 1, அதாவது உலகின் பல வளர்ந்த நாடுகள் 1.3 தான் அவற்றின் அந்த சராசரி எண்ணிக்கையாக இருக்கின்றது. கனடாவும் அதில் தான் அடங்குகின்றது. ஜப்பான், சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் அதனில் தான் அடங்குகின்றன. எனவே ஒரு பெண்ணிற்கு ஒரு பிள்ளை என்கின்ற ஒரு தன்மையை அது அடைந்திருந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் என்பது அதனை தடுப்பதாகவும், மற்றது அவர்களுடைய பாலியல் அடையாளங்களை அடையாளப்படுத்தி தாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழிமுறைகள் என்பன தாராளமாக இருப்பதால் அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தற்பொழுது ஒரு கடினமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது எவ்வாறு பாதிக்கும் என்று கேட்டால், நிச்சயமாக பொருளாதார ரீதியில் இந்த அண்மையில் டொரண்டோ டொமினியன் பேங்க் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையின் பிரகாரம் அவர்களுடைய பொருளாதார நிபுணர்கள் அடுத்த வருடங்களில் எல்லாம் கனடாவின் பொருளாதாரம் முன்னேறி சென்றாலும் அது 2027-28 1% அல்லது 1.8% வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமைக்கு செல்ல போகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், இந்த முதியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவைகள் அதிகரிக்கின்றன, கட்டுமான பணிகள் இருக்கின்றன, அவர்களுக்கான உபசரிப்பாளர்கள், பணியாளர்கள் போன்றவர்களுக்கான தேவைகள் இருக்கின்றன. அதற்கேற்ற பிரதியீடாக தொழில் முனைவோர் மத்தியில் தொகை குறைவாக இருக்கும் என்ற ஒரு ஐயப்பாடு. எனவே நீங்கள் குறிப்பிட்ட விடயம் என்பது உண்மையாகவே ஒரு கேள்விக்குரிய விடயமாக தற்பொழுது அலசி ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் நேற்றைய நாளிலே நாங்கள் பேசுகிற போது ஒரு விடயத்தை சொன்னீர்கள். சில நேரம் கனடா தன்னுடைய ஓய்வு பெறுவதற்கான அந்த கால வயதிலேயே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அவ்வாறு நாடு அதை செய்யுமாக இருந்தால் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய வயோதிபர்கள் இல்லாவிட்டால் ஒரு குறித்த வயதிலேயே கடந்த சீனியர்ஸ் என்று நாங்கள் அழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தோடு தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த வலிமை இருக்கிறது. காரணம், தொழில்நுட்ப ரீதியாக இங்கே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்களே சொன்னீர்கள், ஏஐ இப்பொழுது ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆக இந்த வேகத்திற்கு அவ்வளவு தூரம் ஈடு கொடுக்க கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவ்வாறு இருந்தாலும் அது வினைத்திறனான செயற்திறனுடைய ஒன்றாக வினைத்திறனான ஒரு திட்டமாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியும். அதற்கான காரணம் மீண்டும் நாங்கள் வர வேண்டியது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற இந்த ஏஐ, மற்றது அந்த மெஷின் லேர்னிங் எனப்படுகின்ற அந்த அதாவது இயந்திரங்கள் புரிதலை பரப்புதல். இன்று உலக ஓட்டத்தில் அல்லது கனடாவின் உதாரணமாக எடுத்து பார்த்தால், இந்த கையடக்க தொலைபேசி என்பது ஒரு கணனியை விடவே ஒரு பெரிய உபகரணமாக மாறிவிட்டது. முதியவர்கள் கூட அதனைத்தான் சகல தேவைகளுக்கும் பயன்படுத்துகின்றார்கள். அது முகப்பதிவு நூலாக இருக்கட்டும், மின்னஞ்சலாக இருக்கட்டும், அல்லது வங்கி பரிமாற்றங்களாக இருக்கட்டும், எதற்காகவும். எனவே இந்த தொழில்நுட்பம் என்பது தற்பொழுது தொழில்நுட்பத்தை தான் இந்த உலக பங்கு சந்தைகள் கூட நம்பி இருக்கின்றன. அடுத்த கட்ட ஒரு நகர்விற்கு உயர்விற்காக அதிலும் அந்த அண்மையில் அதாவது அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப சாட் GP4 என்பது நிச்சயமாக மனித அறிவுகளுக்கு மேம்பட்ட தகவல்களை உடனடியாகவே தரக்கூடிய அளவிற்கு, அதாவது ஒரு மனிதனால் 8 மணித்தியாலம் அல்ல 16 மணித்தியாலத்தில் தேடக்கூடிய தகவலை அது உங்களுக்கு 2 செகண்ட்லேயே தந்துவிடும். அவ்வளவிற்கான தொடர்புகளை அதனில் அதாவது தகவல்கள் ஃபீட் பண்ணப்பட்டு அவ்வாறான இருக்கின்றன. அந்த நிலையில் இப்பொழுது ஒரு தொழில்நுட்ப விடயங்களை கையாளுதலோ அல்லது இவ்வாறான மின்னஞ்சல்களை கையாளுதலோ அல்லது பரிவர்த்தனைகளை செய்வதிலோ இந்த முதியவர்களின் பங்கு என்பது நிச்சயமாக காத்திரமாக இருக்கும் என்றால் அவர்கள் பரிச்சயப்பட்ட ஒரு துறை.
இப்பொழுது நாங்கள் அதாவது 1970களிலோ அல்லது 80களின் ஆரம்பத்திலோ இருந்த நிலையில் இப்பொழுது யாருமே இல்லை. சகல விடயங்களும் அதாவது தொழில்நுட்பத்தை சார்ந்தவாறே பயணிக்கின்ற நிலை என்பது அனைவருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்றால், தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் இந்த செயற்பாடுகளின் அளவு என்பது எதிர்பார்க்காத அளவிற்கு பின்னடைவு ஏற்படுத்தும். எனவே அவர்களுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் சில வேளைகளில் தங்களுடைய தங்குமிடங்களில் இருந்து கொண்டே பணிபுரியக்கூடியதாகவும் அல்லது தங்களுக்கு பிடித்த நேரங்களில் பணிபுரியக்கூடியதாகவும் நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் அதற்கான வயதில்லை என்பது எவ்வாறு தீர்மானிப்பது என்பதை அரசும் அதன் பொருளாதார நிபுணர்களும் மற்றும் மத்திய வங்கி போன்றவற்றின் ஆலோசனைகளும் புறப்பட்டு அதற்குரிய நிலைமை என்பது செய்யப்படும். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. ஓய்வூதியத்திற்கு என்று மக்களிடம் புறப்பட்ட பணம் என்பது பல ட்ரில்லியன் தொகையானது. அது மீதமாக இருக்கின்றது. அவ்வளவு தொகையும் கொடுக்கப்படாத ஒரு தொகையாக இருக்கின்றது. எனவே அது கூட இவர்களுக்கான உதவி திட்டங்களுக்கான ஒரு வழிமுறைகளில் சில வேளைகளில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை அரசுகள் ஏற்படுத்தும். அதிலும் அவ்வாறாகவும் நம்பலாம். ஆனால் முதியவர்களின் பங்களிப்பு என்பது நிச்சயமாக, அதாவது இப்பொழுது அவர்கள் வாகனங்களை செலுத்துவதோ அவ்வாறான துறைகள் அல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த வைத்திய துறையில் எவ்வாறு இந்த ஏஐ செயற்படுகின்ற, நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்துவிட்டு அடுத்த நிமிடமே உங்களுடைய வைத்தியர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே சென்று அதனை பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. அல்லது உங்களுடைய ஒரு பரிசோதனைக்கான முடிவுகள் உடனே தரக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது. அவ்வாறான செயற்பாடுகளில் தகவல் பகிர்வர்களாக பல துறைகளிலும் அவர்கள் செயலாற்ற முடியும். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஒரு காத்திரமான உரையாடல், காலத்திற்கு தேவையான ஒரு உரையாடலை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய விளக்கங்களுக்கு. நாங்கள் மறுபடியும் இன்னொரு தலைப்பில் இன்னொரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.